வணக்கம். ஈவினிங் ஸ்நாக்ஸு கடலை மிட்டாய். இந்த கப்புக்கு 2 கப்பு வேர்க்கடலை எடுத்து வறுத்துட்டு தொலியெல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு 2ஆக உடச்சி வச்சுருக்கிறேன். இப்போ இந்த கப்புக்கு 1 கப்பு வெல்லம். இப்போ வெல்லத்தை பாகு எடுத்துகிட்டு வந்துடுவோம். இங்கே சுக்கு மல்லி காப்பி போயிட்டுருக்கு. இந்த அளவுக்கு சுக்கு, 2 ஸ்பூன் மல்லி, 2 ஸ்பூன் மிளகு போட்டு கருப்பட்டி போட்டு கொதிச்சிட்ருக்குது. ஒரு 10 நிமிஷம் அப்படியே மூடி வச்சுட்டு வடிச்சிட்டு குடிக்க வேண்டியதான். தண்ணி இந்த அளவுக்கு ஊற்றிக்கலாம். வெல்லத்தை வடிகட்டியாச்சு. இப்போ அதே கடாயில் சேர்த்துக்கலாம். அந்த கடாயை கழுவிட்டு அதே கடாயில் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். இந்த பிளேட்டில் நெய் தடவி வச்சுக்கலாம். பாகு நல்லா டங்குன்ற பதம் வரணும். டங்குன்ற பதம் இந்த பதத்துக்கு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நெய் தடவின பிளேட்டில் கொட்டி இப்படி சதறப்படுத்திக்கோங்க. கொஞ்சம் வெதுன்னு சூடு வந்தோடனே இப்படி கட் பண்ணிக்கோங்க. கடலை மிட்டாய், சுக்கு மல்லி காப்பி ரெடி. ஈவினிங் ஸ்நாக்ஸ். நன்றி.